உயர்த்தி அசைத்து தேவ தூதர்கள் இறங்குற மாதிரி போய் உம்மையா ராஜாவும் மாளிகையில் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் அசைத்து அப்படி ஆராதிங்க. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அல்லேலூயா அல்லேலூயா. கையை உயர்த்தி தாகத்தோடு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேனாரே. அல்லேலூயா. என் குடும்பம் எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். என் குடும்பம் என் வாழ்க்கையெல்லாம் என் வேலனெல்லாம் உங்களுக்குத்தான். அப்படி ரெண்டு கையை உயர்த்தி ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது. அங்கே அழுகை இல்லை, அங்கே ராக்காலம் இல்லை, அங்கே புலம்பல் இல்லை, அங்கே சாபமும் இராது. நெற்றி உயர்வை நிலத்தில் விழுந்து பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சம் இல்லை, சரீரம் இல்லை. ராஜாவே சொல்லுங்க, ராஜா சொல்லுங்க, எனக்குள்ள வாங்கன்னு சொல்லு. சகோதரனே சொல்லு, சகோதரியே சொல்லு. Tell Jesus everybody. Legge me lo, regge me la sempala robe, la module begena lo semi godole ba. வல்லமை இறங்கட்ட, வல்லமை இறங்கட்ட, தேவனோடு இணைக்கப்படட்ட. இன்றைக்கு ஒரு உயிர் தெழுதல் உண்டாவதாக. கல்லறையில் இருக்கிறவர்கள், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் இப்பொழுதே உண்டாவதாக. லிக்கே மீ லோ ரிகமா அரேபே மோ லோ தேசே போ ரிகமா லஷிகமா லாபா லெபானோ துலேபே கமா லாபோ ரிகோ மதலெபே. வா வா மகனே, வா கிட்டி வா, கிட்டி வா. இழந்த கிருபை, இழந்த அபிஷேகம், இழந்த தரிசனம், இழந்த ஜெப ஆவி இப்பொழுது இப்பொழுது உன்மேல உண்டாகிறது, ஊற்றப்படுகிறது. ரிபாமா ராபா லே ஓ லே பே கமா லா ஷே பே பே லிகோ லோ போரே வா 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 வா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். பொல்லாத வல்லமைகள், மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. குடும்பங்களை விட்டு ஓடுவதாக. ராகாபை துண்டிக்கிறது நீதான், வலு சர்ப்பத்தை மிதித்தது நீதான். லேமே லோ லேஷிகோ அரகே மோ லோ ஷிகே நீ தோலே விகாமா தோலே. வல்லமை இறங்குது. நிறைவான இயேசு வரும்போது
குறைவானது ஓடுகிறது, பலவீனம் மாறுகிறது, ஒடுக்குகிறவன் இல்லாமலே போகிறான். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி இறங்குகிறது. சூம்பின உறுப்புகள ஜீவன் இறங்குகிறது. கட்டிகள் உடைவதாக, மந்தர வல்லமை அழிவதாக, கள்ள உறவுகள் துண்டிக்கப்படுவதாக. லிக்கிமே லோ ரெக்கே மேலே ஷிபா ரெகே மல்லா ஷபா கபா லாபா. Thank you Lord. Hallelujah. 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 ஸ்தோத்திரம். கையை வைத்து அப்படியே சொல்லுங்க. நீ தேவனோடு இணைக்கப்படுகிற, உன் மனம் தேவனை நாடுகிறது. நாட ஆரம்பிச்சிருச்சு. நீ பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அநேகரை இழுத்துக் கொள்வேண்டார். கர்த்தர் உங்களை இழுத்துக் கொள்ளுகிறார். பூமி இழுக்கல, மாம்சம் இழுக்கல, இச்சை இழுக்கல, பிசாசு உங்களை இழுக்கல. கர்த்தருடைய கிருபை உங்களை இழுக்கிறது, காருண்யம் இழுக்கிறது. இயேசு வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. குருட்டாட்டம் மாறுகிறது, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. பலவீனம் பலவானாய் மாறுகிறார். அங்கே அழுகை இல்லை, அங்கே புலம்பல் இல்லை. சொல்லுங்க, நன்றி நன்றி. இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். Thank you Lord. Thank you Father. ராஜ்யம் உம்முடையது, வல்லமை உம்முடையது. இந்த ராஜ்யபாரத்தை தாவீது கொடுத்தவர். இன்னைக்கு ஒவ்வொருக்குள்ள ராஜ்யம் உண்டாவதாக, கர்த்தருடைய ராஜ்யம் உண்டாவதாக. உண்டாகட்டும், உண்டாகட்டும். தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை தள்ளாத தேவனுக்கு நன்றி. கர்த்தருடைய வல்லமை அநேகர் மேலே இறங்கினது, மின்சாரம் போல இறங்கினது. அது ஊடுருவியது. ஆமா, ஊடுருவியது. குருட்டாட்டங்களை, கண்களை திறந்தது. மனக்கண்கள், இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உணர்ந்தீங்க. உங்களை கர்த்தர் மறுரூபப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, அந்த வலிகள், அந்த வேதனைகள் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லே. ஸ்தோத்திரம். ராஜ்யம் அவருடையது, வல்லமை அவருடையது. இன்னைக்கு உங்க மைண்ட் தேவனோடு இணைஞ்சிருச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? கர்த்தர் இன்றைக்கு உயிர்ப்பித்தார், பலப்படுத்தினார். என் ஆவியில உணர்ந்து உங்களை மறுரூபப்படுத்தினார். சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஓடி போச்சு. வெக்கப்படாம இருந்தா நீங்க முன்னாடி வந்து சொல்லி, கர்த்தரமா இன்றைக்கு எத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதித்தார்? ஆமா, என்ன நடந்துச்சு அப்படியே சொல்லுங்க. அநேகருக்கு ஒரு விடுதலை, விடுதலை இறங்குச்சு. என் ஆவியில உணர்ந்து. வெக்கப்படக்கூடாது. என்ன பார்த்துருவாங்களோ இவங்க நினைச்சிருவாங்க. கர்த்தரை மைமைப்படுத்தும் போது பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போயிடுவான். நடந்துச்சு. ஆமா, எத்தனை பேர்? பாலாஜி சொல்லுங்க. நான் கேஜிஎஃப்ல இருந்து வந்திருக்கேன். நான் இந்த இடத்துக்கு கூட்டத்துக்கு நான் ஒரு சோர்வோடு பலவீனத்தோடு வந்தேன். ஆனா அது நேற்று ராத்திரியில நான் மிகவும் சோர்வோடு தான் நான் படுத்திருந்தேன். நான் இங்க இருக்கிற பாஸ்டர் எங்க அங்கிள் ஆகுது. ஆனாலும் அதிகாலையில் தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்துல நான் வின்சென்ட் அங்கிளையும் கதா சிஸ்டர் நான் பார்த்தேன். அவர்கள் ஒரு பட்டு வஸ்திரம் உடுத்திருந்தாங்க. பிரதர் வந்து ஒரு வெண் வஸ்திரத்தை பார்த்தேன். அது வஸ்திரத்தில் நட்சத்திரங்களை ஆண்டவர் எனக்கு காட்டினார். அது கிருபைகள் சொன்னார் ஆண்டவரே. என்னிடத்துல ஜீவித்துல ஆண்டவர் சொன்னார், என் மனைவி என்னைய காட்டினாரு. உங்களுக்குள்ள சரியான ஒருமனப்பாடு இல்ல. நீங்க ஆவிக்குரிய கிருபைகள் உடையவர்களா இருந்தாலும் தேவனுடைய சுபாவம் இல்லாதவர்களா இருக்கிறீங்க. நாளைக்கு உனக்கு ஒரு புதிய ஒரு மாறுதல் இருக்குது கர்த்தர் பேசினாரு. அந்த இடத்துல ஆண்டவர் இந்த கால வேளையில என்னை புதுப்பிச்சாரு.
எனக்குள்ள ஆண்டவர் புதிய ஆவியை தந்தாரு, ஒரு பெரிய மன மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு. கர்த்தருடைய ஆமென். நாமத்துக்கு கொடான கொடி ஆமென். அந்த சண்டை நாவி வாக்குவாதங்களால் ஓடி சீக்கிரம் வந்துடணும். என் பேர் அப்புறம் டேவிட். அங்க போனா அது பழைய மாதிரி அதே எங்க இருந்து வரீங்க? நான் சேத்தூர்ல இருந்து வரேன். இதே சபையில இருக்கேன். சரி. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளா எனக்கு கால் வரல, ஒரு கை வரல. ஆ, 3 நாளா வேலைக்கு கூட போகல. என் குடும்பத்துக்கு நினைச்சு பயந்துட்டே நான் ஒரு மரண பயம். தினமும் ம். மரண பயமும் இதுக்குள்ள என் பசங்களை எப்படி வளர்ப்புன்ற ஒரு பயம். ஆ, அது எனக்கு இருந்ததுனால நான் நேத்து கூட வேலைக்கு போகாத வீட்டிலே இருந்தேன். சரி. என் கை கால் வலி அதிகமா இருந்தது. ம், ம். நடக்கும்போது தாங்கி தான் இருந்தேன். ஆனா நான் எனக்கு உணர்ந்தேன், சரி. என்னோட என்ன ஆச்சு எல்லாமே இப்ப? போயிடுச்சு. ஆண்டவரோட கூட நான் பரலோக ராஜ்யத்தை காணும்படிபடி நான் ஒரு ஆமென். ஆமென். ஆண்டவர் அந்த எனக்கு பயமும் இல்லை. இப்ப எதை பத்தி என் வாழ்க்கை பத்தியே இப்ப எனக்கு பயம் இல்லை. எனக்கு ஆண்டவர் அந்த அளவுக்கு நல்ல விடுதலை கொடுத்துட்டாரு. விடுதலை தந்தார். அங்கே அழுகையும் இல்ல, அங்க புலம்பல் இல்ல. வாங்க சொல்லுங்க. சுமதியா? சரி, சொல்லுங்க என்ன நாங்க நடந்துச்சு? ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். ஆ, ஆ, ரொம்ப கஷ்டப்பட்டு நிலைமையில இருந்தோம். சரி, பாஸ்டர் ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணி போய் ஒரு வாரம் கூட ஆகல. சரி. அட்வான்ஸ் இல்லாம எங்களுக்கு வீடு கிடைச்சது. வெரி குட். வீடு செத்து இப்ப போயிடலாம் நிலைமையில இருக்கிறப்ப கண்டிப்பா இன்னமும் ஆண்டவரை நான் நம்புறேன். சுமதி எனக்கு சொல்றாங்க, எவ்வளவு நாளா ஒரு வாரமா வர்றீங்க சுமதி. இன்னைக்கு தான் ஏசப்பா பாருங்க சுமதிக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு. வாழ்க்கை பூரா இயேசுவை நம்புற உங்களை விட்டுருவாரா? இனி ராஜ்யத்தையே உங்களுக்கு கொடுக்க போறாரு. இயேசு தானே தெய்வம். அசிங்கமா இருக்கு. பீரியட்ஸ் ஆகாம சரி. ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆ, அடுத்த மாசமே நல்ல வயது கேட்ட ஒரு வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்து மகள் தொடர்ந்து இங்க வந்துடணும். இயேசுவை பிடிச்சுக்கணும். ஆ, வீட்டுக்காரருக்கு சொல்லணும். எங்க வீட்டுக்காரரு சாப்பாடு இல்லாம இப்போ ஒரு வாரமா கஷ்டப்பட்டாரு. ஆ, ஆண்டவர் என்ன இப்படி சோதிக்கிறாரு, ஆண்டவர் சோதிச்சாலும் நம்மள கை விட்டுறாரான்னு பாக்குறாங்க. ஆ, ஆண்டவர் நம்ம விடக்கூடாதுன்னு ஆ. இப்போ நல்ல நாளா இப்போ நாலு நாளா ஆட்டோ ஓட்டி இப்போ அவங்க சம்பாதிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு. பிசாசு உங்களை சோதனை கொடுத்து பிரிக்க பார்ப்பான். நீங்க இயேசுவை நம்புன்னு வந்துடணும். சரியா? எல்லாம் ஜோரா சுமதிக்கு ஒரு கை தட்டுங்க. ஆமா. வேற வேற யாரு? வேற யாரு? ஆ, என் பேர் ஜாஸ்லி. ஒரு வருஷமா ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு வந்துருக்கிறேன். ஆ. உடம்புல சுத்தமா ஒரு வருஷமா? சர்ச்சுக்கு வந்து இருக்கேன். ஆ, ஆ, ஒரு வருஷமா வந்துகிட்டு இருக்கீங்க. சரி. ஆ, ஞானஸ்தானம் எடுத்து கூட எனக்கு வந்து ஜபத்துல உட்கார்றப்ப முழங்கால் மடங்க முடியாது. இடுப்பெல்லாம் வந்து கை கால்லாம் விட்டு போற மாதிரி இருக்கும். சரி. இன்னைக்கு ஜபத்துல ஐயா வந்து உங்க சுகமுள்ள ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்றப்பெல்லாம் என் சரீரத்துல இருந்து எல்லா விடுதலை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆ, கர்த்தருக்கு பரிசு அந்த வழியெல்லாம் போயிடுச்சு. நல்ல நம்பிக்கை வந்துருச்சு. கர்த்தர் சுகம் கொடுத்துட்டாரா? எவ்வளவு நல்லவர். அங்கே அழுகையும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துல புலம்பல் இல்லை. வேற யாரு? வேற யாரு? எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் விடு. ஆண்டவர் நோக்கி எல்லாரும் வலது கருத்து உயர்த்தி ஆண்டவர் நம்மோடு கூட பேசினபடினால்